உலக தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம அரசியல் விமர்சகர் சேனலுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து இந்த சப்போர்ட் கொடுங்க. அப்போதான் நம்ம டெய்லி நடக்கிற தினசரி அரசியல் நிகழ்வுகளை மிக சரியா தெரிஞ்சுக்க முடியும். ராகுல் காந்தி விஜய் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசியதாய் செய்தி பரவுது. அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, ராகுல் காந்தி விஜய் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. அது உண்மையான விஷயம் தான். அதாவது ராகுல் காந்தி என்ன பிளான் பண்றாருன்னா, தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் காங்கிரஸ் வளர்க்கறதுக்கு விஜய் நல்லா யூஸ் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. ஏன்னா கேரளாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம். அதை யூஸ் பண்ணி காங்கிரஸ் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பாக்குறாரு. ஒரு திமுக கூட்டணியில இருந்தாலும் அதனால கிடைக்கிற ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் அவருக்கு எந்த விதத்துல யூஸ் பண்ண போறது கிடையாது அவர் பிரதமர் ஆகிறதுக்கு. அவர் கட்சி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. கட்சி வளர்க்கணும்னா நல்ல ஒரு இளைஞர்கள் பலம் தேவை. அதனால அவர் விஜய் நோக்கி போறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க டீலிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரி முதலமைச்சர் வேட்பாளர் தாவேகாவினரே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங் பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கேரளாவில் எங்களுக்கு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசியிருக்காரு. இது 2026 மட்டும் இல்ல, 2029க்கும் இது யூஸ் ஆகுன்ற நோக்கத்துல ராகுல் காந்தி இந்த பிளான பண்ணிருக்காரு. அவர் திமுக விட்டுட்டு தாவேகாவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாவே இருக்கு. அதுவும் இல்லாம பாஜகவும் விஜய் தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்கிறத நியூஸ் பரவுது. அந்த விஷயத்தை பாஜக பக்கம் விஜய் போக கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்காகவும் ராகுல் காந்தி முக்கியமா இந்த பிளான பண்ணிருக்காரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி விஜய் ரொம்ப நீண்ட கால நண்பர்கள். அவங்க சந்திச்சு பேசுறதோ இல்ல தொலைபேசியில பேசுறதோ புதிய விஷயம் கிடையாது. அவங்க கூட்டணி ஏற்பட நல்ல வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் விஜய் கூட கூட்டணி போனால் திமுகவிற்கு எந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும்? தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சா கண்டிப்பா திமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பலத்துக்கு அதிகமாவே தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. எம்பி தேர்தலையும் சரி சட்டமன்ற தேர்தலையும் சரி. இது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வெளியில போச்சுன்னா அதுக்கு தர வேண்டிய ஒரு 20 சீட்டு திமுக மிச்சம் தான். அவங்க வேட்பாளர் அவங்க நிக்க வச்சுக்கலாம். அப்படி காங்கிரஸ் ஓட்டுகள் பிரியுதுன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு சொல்லிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுல வாக்கு வலிமை கிடையாது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் இது மாதிரி சில ஏரியாவில் மட்டும் தான் காங்கிரஸ்க்கு ஒரு 1000 ஓட்டே ஒரு தொகுதிக்கு இருக்கும். மற்ற வட தமிழ்நாடு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு தொகுதிக்கு 500 ஓட்டு கூட இருக்காது. காங்கிரஸ் கூட்டணியில வச்சுட்டு திமுக எந்த யூஸுமே இல்ல. சீட்டு தான் வேஸ்ட். அவங்களுக்கு 20 சீட் தர மாதிரி இருக்கு. அவங்க ஈஸியா காங்கிரஸ் தேமுதிக வச்சு ரீப்ளேஸ் பண்ணி தேமுதிக ஒரு 15 சீட்டு கொடுத்தாலே போதும். அந்த ஓட்டை விட அதிக ஓட்டு தேமுதிக அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணி கொடுத்துருவாங்க. காங்கிரஸ் வெளியில போனாலும் திமுக தேமுதிக கூட்டணிக்கு வச்சுக்கிட்டு அதை சரி பண்ணிடுவாங்க. அதனால திமுகவுக்கு பெரிய நஷ்டம் எதுவும் கிடையாது. எடப்பாடி கலந்துக்கிற எல்லா கூட்டத்திலயுமே தாவேகாவினர் கொடியசைத்து அவருக்கு வரவேற்பு தராங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி கூட்டத்துல குமாரபாளையத்துல பாத்தீங்கன்னா தாவாய்க்கினர் கொடி அசைக்கிற மாதிரி ஒரு வீடியோ பரவச்சு. அது உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, கொடி அசைக்கிறது ஒரு இளைஞர் தான் கொடி அசைக்கிறாரு. ஆனா அவர் அதிமுக டிஷர்ட் போட்டுட்டு தான் இருக்காரு. அவர் தான் தாவேகா கொடி அசைக்கிறாரு. இது முழுக்க முழுக்க ஒரு செட்டப் பண்ண விஷயம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சி தலைவருக்கு தொண்டர்கள் மூலமா பிரஷர் கொடுக்க பாக்குறாங்க. இந்த செட்டப் பண்றது கண்டிப்பா அதிமுக இந்த விஷயத்தை பண்ணிருப்பாங்க. அதாவது எடப்பாடி பண்ணிருப்பாரு நான் சொல்லல, அந்த குமாரபாளையம் தொகுதியை சார்ந்தவர்கள் யாரோ பண்ணிருப்பாங்க. தங்கமணி கூட பண்ணிருக்கலாம். தொண்டர்கள் எல்லாம் அதிமுக கூட்டணி விரும்புறாங்க, திமுக தோக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரஷர் இன்டைரக்டா கட்சி தலைவர் விஜய் கொடுக்குறாங்க. ஆனா விஜய் சாதாரண ஆள் கிடையாது. அவர் அமைதியா இருந்தாலும் எடப்பாடியோட பெரிய ராஜதந்திரி. அதெல்லாம் அவர் பொருட்படுத்திக்க மாட்டாரு. அதுவும் இல்லாம அவங்க கட்சியில அபிஷியலா அறிக்கையும் கொடுத்திருக்காங்க. யாரும் மத்த கட்சி கொடுத்து கொடி எடுத்துட்டு போக கூடாது, ஆதரவா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க அதிமுக செட்டப் தான். அது ஒருவேளை விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் அது யாருக்கு லாபம்? தாவேகா அதிமுக கூட்டணி அமைஞ்சா பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது எடப்பாடிக்கு தான் லாபம். ஏன்னா எடப்பாடி ரொம்ப வலிமை எழுந்து இருக்காரு. 10 தோல்வி 11 தோல்வி தொடர்ந்து சந்திச்சிருக்காரு. இந்த தேர்தலில் ஒரு வெற்றியை பதிக்க வேண்டிய நிலைமையில இருக்காரு. அதாவது கண்டிப்பா அதிமுக ஆட்சிக்கு வந்தாதான் அவரோட பதவியை தக்க வைக்க முடியும். அவர் அதுக்காக எதாவது இழக்க தயாரா இருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா தாவேகா எப்படியாவது கூட்டணிகளை கொண்டு வந்தாலும் சொல்லி நம்ம செட்டப் எல்லாம் பண்ணி அவங்க ட்ரை பண்றாங்க. ஒருவேளை தாவேகா அதிமுக கூட்டணிக்கு வந்தா அது கண்டிப்பா எடப்பாடிக்கு தான் லாபம். ஏன்னா அவர் அவரோட லாபத்தை எப்பயுமே பார்ப்பாரு. கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா தேமுதிக கூப்பிட்டாரு. தேமுதிக வந்ததுனாலதான் கேப்டன் சிம்பத்தில அவ்வளவு 20% ஓட்டு அதிமுக கிடைச்சது. அந்த 20% ஓட்டை வாங்கிட்டு திரும்பவும் அவருக்கு அந்த துரோக வரிசையில பாத்தீங்கன்னா ராஜ்யசபா சீட் தரமா தேமுதிக துரோகம் பண்ணிட்டாரு. அந்த வரிசையில விஜய் ஆடாயிடுவாரு. விஜய் அவர் யூஸ் பண்ணிப்பாரு. தேர்தல் முடிஞ்ச விஜய் கழட்டி விட்டுருவாரு. இதான் எடப்பாடியோட வரலாறு. கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் எந்த விதமான ரியாக்ஷனுமே கொடுக்காம அமைதியாவே இருக்கிறாரு. அதுக்கான காரணம் எதற்காக? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் அமைதியா தான் இருக்காரு. ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் வெளியிட்டாரு. இது ரொம்பவே தவறான விஷயம். ஏன்னா தமிழக அரசியல் மக்களுக்கு அதிரடி அரசியல் பண்ணாதான் பிடிக்கும். மக்கள் மனசுல நிலைத்து நிற்க முடியும். இப்ப மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பாத்தீங்கன்னா அதிரடி அரசியல் பண்ணாரு. அதனால ஒரு மக்கள் மனசுல இன்னி வரைக்கும் இடம் பிடிச்சிருக்காரு. விஜய் அதுல பாதியாவது ஃபாலோ பண்ணும். இவரான அதுல பாதி கூட ஃபாலோ பண்றது இல்ல. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வீட்லயே இருக்காரு. அவங்க போய் நேர்ல கூட அந்த குடும்பத்தை போய் சந்திக்கல, வீடியோ கால் மூலமா பேசுறாரு. இதெல்லாம் மக்கள் இடத்துல அவங்க கட்சிக்கு ஒரு கெட்ட பெயர் தான் உண்டாக்கும். விஜய்க்குமே கெட்ட பெயர் தான் இது உண்டாக்கும். விஜய் களத்துல இறங்கிட்டாருன்னா ஃபுல் ஃபிளெஜ்டா களத்துல இறங்கி வேலை செய்யணும். அதிரடி அரசியல் பண்ணும். பட் அவர் செய்ய மறுக்கிறாரு. ஏன்னு தெரியல. கரூர்ல இருந்து உடனடியாக சென்னை போனதுமே போலீஸ்காரங்க சொன்னதுனால தான் நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது உண்மையா கூட இருக்கலாம். காவல்துறை இங்க அசம்பாதம் நடக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் விஜய் கிட்ட. பட் அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு. இன்னுமே விஜய் அவங்க யாருமே போய் பார்க்கல. போய் டிஜிபி ஆபீஸ்ல பர்மிஷன் வாங்குறாங்க, இங்க கலெக்டர் ஆபீஸ்ல பர்மிஷன் வாங்குறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அவர் தொண்டர்களை பார்க்க போறாரு, அவங்க கட்சிக்காரங்கள பார்க்க போறாரு. அதுக்கு அவர் யார்ட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா அவருக்கு ஒரு தொண்டர் பலம் இருக்கு. நேரடியா களத்துக்கு போலாம். 41 பேர் வராங்க. அவங்க போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தா இவரை பார்த்து இறந்து போனாங்க. பர்மிஷன் வாங்காம தானே வந்தாங்க. இவருக்கு என்ன பயம் அங்க போய் பாக்குறதுக்கு? இவர் போகணும். இதெல்லாம் விஜயோட மிக தவறான அரசியலுக்கு உதாரணம். வருங்காலத்துல ஒரு தவறெல்லாம் திருத்திக்கிட்டு ஒரு நல்ல அரசியல் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்.